இப்போ வர்ற படங்கள் நீங்கள் ஏதாவது பார்க்கறது உண்டா? அதில் உங்களுக்கு திடீர்னு இப்போ 2-3 படங்கள் நல்லா போச்சு, அதில் அந்த டைரக்டர்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதா? அப்படி பிடிச்ச டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எல்லா படத்தையும் நான் தியேட்டரில் பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 240 படம் வருதுன்னு வச்சுங்களேன். பெரிய விஷயம். ஒரு 60லேருந்து 70 படம் நான் பார்க்குறேன் தியேட்டரில். மழகஜா ராஜா தியேட்டரில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஆஃப்டர் வெரி லாங் டைம் சந்தானம் ஒரு காமெடியனாக பார்க்குறேன். அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃபஸ்ட்டு டே வந்து கமலா தியேட்டரில் நானும் என் பையனும் போகிறோம். ஃபஸ்ட்டு டே ஈவினிங். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தியேட்டர்லேயே ஒரு சீனியர் சிட்டிசன் நான் ஒருத்தன் தான் அந்த ஷோவில். எல்லாம் சின்ன பசங்க, அதுவும் எல்லாம் பிலோ 30 பிலோ 20 எல்லாம் சின்ன பசங்க. படம் கொண்டாடுறாங்க. படம் ஆரம்பிச்ச பிரதீப் ரங்கநாதனை காமிச்சவனே கொண்டாடுறாங்க. அந்த விஜய் சித்தூர் காப்பிலே அந்த யூடியூபர் அவர் வரும்போது பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த அர்ஷத் கான் வரும்போது பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக செலிப்ரேஷனு. அப்புறம் டிராகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் மாமன் மட்டும் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் பட் அது ஒரு பெரிய ஹிட்டு மாமன்.